அன்பு தமிழ் உறவுகளுக்கு கீதாவின் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீலாவதி மேம் இருக்காங்க. மேமோட வயசு பார்த்தீங்கன்னா 65 வயசாகுதுங்க. அவங்க வந்து லாஸ்ட் இயர் 2023 ஜூன்ல வந்தாங்க. அவங்க வந்து கயிற்று மாற்று பல் செட்டு தான் ரொம்ப வருஷமா உபயோகிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு அது நிற்கவும் இல்லை, அவங்களால சாப்பிடவும் இல்லை. இதால சுகரும் அவங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக ஆயிட்டு இருந்தது அப்படின்னு தான் நம்ம கிட்ட வந்தாங்க. அவங்களுக்கு ஃபிக்ஸடாக தான் பல்லு வேணும்னாங்க. அப்போ அவங்களுக்கு தாடை எலும்பு பார்த்தீங்கன்னா மேலே தாடுலையும் கீழே தாடுலையும் ரொம்பவே குறைஞ்சிட்டு இருந்தது. ஏன்னா அந்த கயிற்று மாற்ற பல் செட்டு ரொம்ப வருஷமாக போட்டுட்டு இருந்ததுனால அப்போ அவங்களுக்கு டென்டல் இம்ப்ளான்ட்ஸும் பண்ணிட்டு ஃபிக்ஸடாக பல்லும் கொடுத்துட்டோம். 1.5 வருஷம் வந்திருக்காங்க. அவங்க பல்லு எல்லாம் நல்லாவே வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இம்ப்ளான்ட் நல்லா செட் ஆயிருக்கு. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, அதே மாதிரி இந்த 1.5 வருஷம் அவங்க என்ன சாப்பிட்டாங்க, எப்படி இருந்தாங்க, ட்ரீட்மெண்ட் எப்படி இருந்தது நம்ம கூட ஷேர் பண்ண போகிறாங்க. நல்லா நீங்கள் சொன்ன ஐடியானால வச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம். எல்லாமே சாப்பிட முடியுது. இப்போது மட்டன் மட்டும் சாப்பிட்றதில்ல, எலும்பு, மற்றபடி எல்லா காய்கறி சாப்பாடு எல்லாமே சாப்பிட்றேங்க. எனக்கு 1.5 வருஷம் ஆச்சு, எந்த தொந்தரவுமே இல்லைங்க. திரும்ப இவங்களே ஃபோன் பண்ணி எனக்கு செக்கப்புக்கு வர சொன்னாங்க. நான் வந்து பார்த்தேன், எக்ஸ்ரே எடுத்தாங்க, எல்லாமே பார்த்தாங்க, எல்லாமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இவங்களோட இது வந்து யூடியூப்பில் பார்த்து தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நல்லா இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு எல்லாமே திருப்திகரமாக இருக்குங்க. அதனால் இவங்களுக்கும், இவங்க டாக்டர், இவங்க டீம் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. மேம், நீங்கள் கயிற்று மாற்ற பல் செட்டு போட்டிருந்தீங்கல்ல, அது எப்படி இருந்தது மேம் உங்களுக்கு? அது உங்களுக்கு எதுவுமே காய்கறி எதுவுமே கடிக்க முடியாது. அது திடீர்னு அப்படி பல்லு விளக்கும் போது கழண்டு வந்துடுங்க. அப்புறம் அது ஒன்றும் பார்க்குறக்கே அசிங்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பல்லு வச்ச பிறகு தான் என்னோட கொஞ்சம் முகம்லாம் நல்லா பஃபி ஆகி கொஞ்சம் பியூட்டியாகவே இருக்கு. அதனால ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு நன்றி. கீதா மேடத்துக்கும் ரொம்ப நன்றி, டாக்டருக்கும் ரொம்ப நன்றி. பார்த்தீங்கன்னா எல்லாருமே ட்ரீட்மெண்ட்டுக்கு பண்ணணும்னா இம்ப்ளான்ட்னாவே வலி இருக்கும் அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. அதை பற்றி உங்களோட? எனக்கு வந்து நான் பயந்துக்கல, போல்டாக தான் வந்தேங்க. ஆனால் டாக்டர் வந்து நான் பேசிக்கிட்டே தான் இம்ப்ளான்ட் வச்சார். எனக்கு ஒரு வச்சதே ஒரு அதிசயமாக தான் இருக்குது. வலியெல்லாம் ஒன்றும் இல்லை, அதுக்கு பிறகும் வலி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தளவுக்கு பிரச்சனையே இல்லை. இம்ப்ளான்ட் பண்ணிட்டு பல்லு வச்சுட்டு போனீங்க இல்லையா, உங்களோட அப்போ கயிற்று மாற்ற பல் செட்டு போட்டிருந்தீங்க, அப்போதைக்கும் இந்த பல்லுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சது? என்ன வித்தியாசம்னா எல்லாமே சாப்பிட முடியுது, காய்கறி எல்லாமே சாப்பிட்றதுனால நல்லா ஜீரணம் ஆகுது, ஹெல்த்து கொஞ்சம் நல்லா இருக்குது. முதல்ல அப்படி அப்படியே விழுங்குறதுனால செரிமானம் ஆகாமல் அப்படி அப்படியே மோஷன் மாதிரி போயிடுது. இப்போ கொஞ்சம் நல்லா ஹெல்த்தியாக இருக்கே. எல்லாமே முந்திரி, இந்த நட்ஸ் எல்லாமே சாப்பிட்றேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுட்டு தாங்க இருக்கேன். காய்கறியும் சாப்பிட்றேன், கீரை சூப்பெல்லாம் குடிக்கிறேன். அதனால் இந்த பல்லு வச்சதுனால கூட கொஞ்சமே ஹாப்பியாக தான் இருக்கேன். நான் டயபெட்டிக் இருந்துச்சு, எதுவும் சாப்பிடாதனால சத்து கம்மியாகி ரொம்ப சுகர் அதிகமாகிடுச்சுங்க. இப்போது எல்லாமே சாப்பிட்றதுனால உடம்புல சத்து இருக்கிறதுனால நல்லா இதாகிறதுனால டயட்டெல்லாம் எடுக்கிறதுனால நல்லாவே இருக்குது, நன்றாகவே இருக்கிறேன். அதனால் பல்லு போயிடுச்சுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். இதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்குது இங்கே இந்த கிளினிக்கில். அதனால் யார் வேணாலும் வந்து பல்லு வச்சு அழகாக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சரிங்க சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ.